வணக்கம் நண்பா, நான் உங்கள் திலக். இன்னைக்கு கூகுள் டாக்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நண்பா. இது வரைக்கும் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் டேப்பில் போய் இன்சர்ட் டேபிள் அதுக்குள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டேபிள்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக எப்படி டைப் பண்ணுவீங்களோ அது மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதில் இருக்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கலர் லேயர்ஸ் இது எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் நார்மலாக எப்படி செய்வீங்களோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஸ்பேசிங் என்டர் அடித்தா உங்களோட டேபிள் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் ஒரு மார்ஜின்ஸை வந்து மூவ் பண்ணியோ உங்களோட டேபிளோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்ஜின்ஸை ரோ வைஸும் மூவ் பண்ணிக்கலாம், காலம் வைஸும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டேபிள் எப்படி ஃபில் ஆகணும் செட் ஆகணுமோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் இல்லை ஒரு ரிப்போர்ட் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோ சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரோஸ் வந்து நீங்கள் 1 2 3 அதை ஃபில் பண்ணுறக்கு உங்களோட ரோவோட சைஸை வந்து நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் காலம் சைஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண பின்னாடி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இன்சர்ட் ரோ வந்து உங்களுக்கு அந்த ரோவோட மேல் பக்கமாக இல்லை கீழ் பக்கமாக இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எந்த ரோவில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் அதோட ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ரோஸ், டெலிட் காலம்ஸ் ஆர் டெலிட் எஸ் செல் அப்படின்னு இருக்கும். டெலிட் த ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க ரோ வந்து ஃபுல்லாக டிலீட் ஆகிடும். இதே டெலிட் த காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க காலம் முழுசாக டிலீட் ஆகிடும். இதே டெலிட் த செல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த பர்டிகுலர் செல் எதில் வச்சுருக்கீங்களோ அது டிலீட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதோட கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட டெக்ஸ்ட்டோட கலர் அதோட கலர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட மார்ஜினோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் நீங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க. வேற ஒரு டேபிள் வேணும்னா அதோட டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக கிளிக் பண்ணி அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஓகே கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ நான் செலக்ட் பண்ணுறது கம்மி தான். ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நான் கொடுத்தா தான் அந்த டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் ஆகும். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலர் செல் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த டேபிளில். ஆனால் அதுவே வந்து ஒரு டேபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் அது எடுத்துக்கும். இப்போ நான் ஃபுல் டேபிளை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா டேபிளுக்கும் நான் அப்டேட் பண்ணுற மோடிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களோட டேபிள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து மோடிஃபை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கூகுள் டோஸ்க்கும் அதே நேரத்தில் வேர்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இந்த டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில். மற்றபடி உங்களுக்கு ரோஸ் டேபிள் இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் மோரார்லெஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு எப்படி டேபிள் இன்சர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். நண்பா, இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது டெக் தமிழ் டாட்ஸ், கொஞ்சம் தமிழில் சில டெக் பற்றி.